எனக்கு என்னமோ இந்த சாமியார் நல்லா தூங்கிட்டாருன்னு தோணுது அத்தை. என்னடா இவ்வளோ நேரமா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், என்ன எதுன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாரு. என்ன சாமியாரா போங்க. உங்களுக்கு வேற எந்த சாமியாரும் தெரியலையா இங்க போய் கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க ஏங்க அத்தை? எனக்கு மட்டும் என்ன சொன்ன போல தெரியும். எனக்கு தெரிஞ்சது இவர் ஒரு சாமியார் தான், அதனாலதான் இங்க வந்தேன். அதெல்லாம் வந்ததெல்லாம் சரிதா. இவர் என்னடான்னா கண்ணை டைட்டா மூடிட்டு இப்படி உட்காந்துருக்கிறாரு. இவர் எப்ப திறக்கிறது, நம்ம பிரச்சனை எப்ப சொல்றது, அதுக்கான வழி இவர் எப்ப சொல்றது, அதை நம்ம போய் எப்ப நிறைவேற்றுறது, அது நம்ம வீட்டை விட்டு போகணும், நம்ம அதுக்கப்புறம் தான் நிம்மதியா இருக்க முடியும். இன்னும் எத்தனை வேலை இருக்குது அத்தா. நம்ம என்னடான்னா இன்னும் ஒண்ணுமே பண்ணாம இப்படியே இவருக்காக காத்துட்டு நின்றுட்டு இருக்கிறமே கால் கிடக்க. எனக்கு வேற தலையெல்லாம் சுத்துது, பசிக்குது வேற. இந்த சாமியார் ஏதாவது பதில் சொல்லிட்டாருன்னா கேட்டுட்டு என்ன பண்றதுன்ட்டு போய் ஏதாவது ஹோட்டல்லையாவது நல்லா சாப்பிடலான்னு பார்த்தா இவர் என்னடான்னா இப்படி உட்காந்துருக்கிறாரு வாய்க்கு ஜிப்பு போட்ட மாதிரி. அது ஏன் அப்படி எல்லாம் பேசுற? யாருக்காச்சும் காதுல உழுக போகுது. அப்புறம் வேற அதுக்கு ஏதாவது சொல்ல போறாங்க. கொஞ்சம் கம்மன் இரு. வந்தது வந்துட்டான் பாரு. எவ்வளவு நேரம் ஆகி போச்சு. இரு சித்த நேரத்துல எப்படி இருந்தாலும் பதில் சொல்லுவாரு. என்னன்னு கேட்டுட்டு போலாம். அப்புறம் என்ன பண்றது, நமக்கு வேற வழி இல்ல. என்னமோ போங்கத்த. சரி வாங்க, நம்ம அங்கேயாச்சும் போய் நிக்கலாம். இங்கே நின்றுட்டு இருந்தாலும் அவர் கண்ணு முழிச்சாருனாலும் தெரியாது. ஆமா ஆமா, வா அந்த மரத்துக்கிட்டே போலாம். அங்கதான் உட்காந்துட்டு இருக்கிறாரு. நம்ம வேற அங்கேயே ஏன் நிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி வரலான்னு இந்த பக்கம் வந்தான். சரி சரி வா போலாம் அங்கேயே. ஏமா உங்களை எங்கெல்லாம் தேடுறது, என்னம்மா இங்க வந்து நின்று இருக்கிறீங்க? ஏங்க பூசாரியா, அந்த சாமியார் கிட்ட தான் ரொம்ப நேரமா நின்னுட்டு இருந்தான். அவர் ஏதோ கண்ணு மூடி ஏதோ மௌன விரதம் இருக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் என்ன அங்கேயே நிக்கிறது, சரி அவருக்கு தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு வேற நீங்க சொல்லிட்டீங்க. அதனாலதான் என்ன பண்றதுன்னு தெரியாம சரி இந்த பக்கமாச்சு வந்து நின்னுட்டு இருந்தான் சாமி கும்பிட்டுட்டு. ஏங்க பூசாரியா? சரி சரி வாங்கம்மா. சாமியாரு அதெல்லாம் இப்போ சொல்லுவார், எதா இருந்தாலும் கேட்கலாம். அவர் கண்ணு முழிச்சிட்டாரு. நீங்க வந்து கேளுங்க வாங்க. உங்க பிரச்சனை என்னன்னு அவர்கிட்ட சொல்லுங்க. அவருக்கு அதுக்கான ஏதாவது வழிமுறை சொல்லுவாரு. கேளுங்க வாங்க. அதுக்கு தான் உங்களை காணன்னு தேடிட்டு வந்தேன். ஓ அப்படியே பூசாரியா, கண்ணு முடிச்சிட்டாரா? ரொம்ப சந்தோஷம். சரி சரி, நாங்க வரோம். சின்ன பிள்ளை வாடி போலாம். அப்பா இப்போவாச்சும் கண்ணு திறந்தாரே. நான் கூட இன்னைக்கு நாலு முழுக்க இப்படியே போயிருமோன்னு நினச்சி பயந்துட்டு பூசாரையா. நல்ல வேலை வந்து சொன்னீங்களே. சரி சரி சீக்கிரம் வாங்கத்த. நம்ம போய் என்னன்னு கேட்கலாம் வாங்க சட்டு புட்டுன்னு. ஆமாம்மா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா. அவர் மறுபடியும் தியான நிலைக்கு போனாலும் போயிடுவாரு. சொல்றதுக்கு இல்ல, சீக்கிரமா வாங்க. ஐயோ சீக்கிரம் வாங்கத்த. நீங்க தானே முன்னாடி வந்து என்னன்னு கேட்கணும். சரிடி நட வரேன். அக்கா அதான் சொசைட்டில இருந்து பால் கணக்கெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்கக்கா. இது உங்ககிட்ட காமிக்க சொன்னாங்க. இந்தாங்கக்கா. ஓ அப்படியா? சரி சரி சரி, இந்த மாசம் முடி போகுதுல்ல, அதான் கணக்கு கொடுத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி சரி கொண்டா, நான் பாத்துக்கிறேன். இந்தாங்கக்கா. சரிப்பா பாபு, இந்த பால் கேன் கொண்டு போய் எல்லாம் கழுவி வைப்பா. சரிங்கக்கா. காளிமா காளிமா காளிமா, உன்னை எங்க எல்லாம் தேடுறது? இங்கதான் இருக்கிறியா? ஆமாமா இங்கதான் இருக்கிறேன். இதை பால் கணக்கு பார்த்துட்டு இருந்தேன்னா பாபு ஏதோ சொசைட்டில இருந்து அட்டை போட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லி கொண்டு வந்து காமிச்சிட்டு இருந்தான். சரி அதான் வாங்கி பார்த்துட்டு இருந்தேன். ஏன் ஒரு மாதிரி பதட்டமா வரீங்க, என்னாச்சு? அது வந்து தம்பி பாபு, நீ போ, உன்ற வேலை இருந்த பாரு சாமி போ. சரிங்க அக்கா. காளிமா விஷயத்தை கேள்விப்பட்டியா? என்னம்மா ஆச்சு, என்ன சொல்றீங்க? பொறுமையா சொல்லுங்க. ஏன் இப்படி மூச்சு வாங்க ஓடி வரீங்க? என்னாச்சு? ஐயோ காளிமா, உன்ற இது குழந்தையா இருக்கிறாள் சின்ன புள்ள. ஆமா, அவளுக்கு என்ன? ஐயோ காளிமா, நேற்று நைட் எல்லாம் பூரா ஏதோ மாமியார் மருமகளும் சண்டை பிடிச்சிட்டாங்களாமா. சண்டையில இந்த ரங்கா இருக்கிறாளோ அவ பிடிச்சி சின்ன புள்ளி அடி அடிச்சிட்டாலாமா. வீட்டுக்குள்ள ராத்திரி பூரா எல்லாம் கையா முடியான்னு சண்டையாமா. அந்த பக்கத்துல அந்த கருப்பா இதெல்லாம் பாத்துருக்கிறாளாட்டு வெடி சண்டை நடந்ததாமா. சின்ன புள்ள ஆளுவெல்லாம் அழுதாலாமா. என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியலாமா. காலையில போய் கேட்டா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களாமா. சின்ன புள்ள மூஞ்சியெல்லாம் பூரா அடி வாங்கின மாதிரி எல்லாம் வாட்டமாயி மூஞ்சியெல்லாம் வீங்கி கிடந்துதாமா. என்னாச்சு ஏதாச்சும் ஒண்ணுமே தெரியலாமா. இது கேட்டதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு ரங்கா சொல்லிட்டாலாமா. ஊர் பூரா இதை பேசிட்டு இருக்கிறாங்க. உனக்கு ஒன்றும் தெரியாதா? சின்ன பிள்ளை எதுவும் உங்ககிட்ட சொல்லலையா? எல்லாம் ஊருக்குள்ள இதே பேசிட்டு இருக்கிறாங்க எல்லா பக்கமும். என்கிட்டே வந்து சொன்னாங்க, என்கிட்ட வந்து கேட்கறாங்க என்னாச்சுன்னு. எனக்கு எதுவுமே தெரியல. அதனாலதான் நானும் ஓடி வந்தேன் உங்ககிட்ட கேட்கறதுக்கு. என்னமா சொல்றீங்க? புது பொருளையே கலக்கி விடுறீங்க. சின்ன புள்ள மாமியார் எதுக்கு சின்ன புள்ள அடிக்கிறாங்க? அவங்களும் அப்படிப்பட்டவங்க இல்லையே. கல்யாணம் பண்ணி கொடுத்து இத்தனை வருஷம் ஆச்சு. அவர் சொந்த அண்ணன் பிள்ளையவே அவங்க வீட்டுக்கு தான் வேணும்னு சொல்லி அவங்க இஷ்டப்பட்டு கட்டிட்டு போனது சின்ன பிள்ளைய. அவங்க எதுக்கு அடிக்கிறாங்க? அவன் கொஞ்சம் சாட்டக்கா தெரியுதா, குறும்புக்கா தெரியுதா? ஆனா அதுக்கெல்லாம் அப்படியெல்லாம் கையெல்லாம் வைக்க மாட்டாங்க. ஏன் திட்டுவாங்க, வைப்பாங்க. 1000 தான் இருந்தாலும் அவங்க நல்லா பாத்துக்குவாங்களே சின்ன பிள்ளைய. அதுக்கு எதுக்கு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க ஊருக்குள்ள? எனக்கு ஒன்றும் புரியலையே. நானும் அப்படியெல்லாம் இருக்காதுன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்த காளிமா, ஊருக்குள்ள யாருமே கேட்கவே மாட்டேங்கிறாங்க. பத்தாவதுக்கு சின்ன பிள்ளை போலீஸ் ஸ்டேஷனுக்காக போயிருக்கிறதா சொல்லிட்டு கிடக்குறாங்க. இந்த காதல் எல்லாம் வந்து உழுகுது. எனக்கு என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல. சரி அதான் உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படியே அப்படின்னு கேட்கறதுக்கு நானே ஓடி வந்தேன். இல்லையாம்மா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. நான் நைட்டு சின்ன பிள்ளை ஃபோன் பண்ணி பேசினேன். அப்பா நல்லா தான் இருந்தா. இப்போ காலையில கூட என்கிட்ட பேசினாலே. அப்பெல்லாம் ஒண்ணுமே சொல்லவே இல்லையே. ஏதாச்சும் அப்படியெல்லாம் சொல்லாமல இருக்க மாட்டாளே. அவங்க அத்தை சும்மா ஏதாவது திட்டுனா கூட நான் எங்க அண்ணன் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி இங்க ஓடி வந்துடுவா. அப்புறம் எப்படி இப்படி இவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் சொல்லாம இருப்பா? அப்படியெல்லாம் இருக்காதுமா. அவங்க ஏதோ தெரியாம ஏதோ பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னமோ காளிமா, எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஊருக்குள்ள பேசுறது எதுவுமே சரியில்லை.
நீ என்னன்னு பாரு. அதான் உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் நான் அவதியா ஓடி வந்தேன். என்னம்மா நீங்க வேற இப்படி பேசுறீங்க? நான் என்னால அப்படியெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல. மாமியா மருமகள் அண்ணா இருந்து சண்டை பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கு எதுக்கு பத்தாவதுக்கு என்ன ஸ்டேஷனுக்கெல்லாம் போயிருக்கிறதா சொல்றீங்க? அப்படியெல்லாம் கண்டிப்பா இருக்கவே இருக்காதுமா. நீ அப்படி சொல்ற, ஊருக்குள்ள பேசுறது வேற மாதிரி இருக்குது காளிமா. நீ போய் பாரு, 4 பேர் பேசுறது காதுல உனக்கே விழுந்தாதா அப்புறம் என்னதுன்னு உனக்கே தெரியும் என்ன நடக்குதுன்ட்டு. எனக்கு என்ன சொல்லணும்னு சொல்லி நான் சொல்லியாச்சு. நீ வேணா இன்னொரு வாட்டி சின்ன பிள்ளைக்கு வேணா ஃபோன் பண்ணி பேசி பாரு. அம்மா காலையில ஏதோ பேசுறான்னு சொன்னாலே என்ன பேசினா காளிமா? அதுவாமா, அவ காலையில 7 மணிக்கு ஃபோன் பண்ணா. ஃபோன் பண்ணது பையன் அங்கே இருக்கட்டும், நான் கொஞ்சம் வெளியே போறேன், நான் வந்ததுக்கு அப்புறமா கூப்பிட்டுக்கறேன், அது வரைக்கும் நீங்க பாத்துட்டாங்க அப்படின்னா. இந்த காளிமாக்கு இங்கே தான் நின்றுட்டு இருக்காங்களா? காளிமாக்கா, காளிமாக்கா. சொல்லு நீலா, என்ன என்னக்கா ஊருக்குள்ள ஏதோ பேசிட்டு கிடக்குறாங்க, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அம்மா என்னாச்சு சின்ன பிள்ளைக்கு? இப்போ எங்க சின்ன பிள்ளை ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிறான். உங்களுக்கு ஏதாவது தெரியுமாக்கா? இல்ல நீலா, எனக்கும் ஒண்ணுமே தெரியாது. இத இப்போ எங்க சின்னம்மா தான் வந்து ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் எனக்கு ஒண்ணுமே புரியாம நானே முடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறேன். என்னக்கா ஊருக்குள்ள அந்த கிழங்குல என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது அந்த பக்கத்து வீட்டு கிழவிதான் அப்படி சொல்லிட்டு போச்சு. எனக்கே ஒண்ணுமே தோணவே மாட்டேங்குது. என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. ஏதோ அபாண்டமா பேசிட்டு இருக்கிறாங்க. சரி உங்களுக்காச்சும் ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருக்குமோ நினைச்சு கேட்டேன். பார்த்தா உங்களுக்குமே எதுவுமே தெரியலங்கிறீங்க. இப்போ என்னாச்சு என்னன்னு ஒண்ணுமே தெரியலையே. வீட்டுக்கு போய் பார்த்தா வீடு பூட்டி கிடக்குது. என்ன எங்க போனாங்கன்னு ஒண்ணுமே தெரியல. எனக்கு எதுவுமே தெரியல நீலா. உனக்கு தெரிஞ்ச அளவு கூட எனக்கு தெரியாது. பாரு இப்போ வந்து எங்க சின்னம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது. ஆனா காலையில எனக்கு ஃபோன் பண்ணி பேசினேன் நீலா. அப்படியாக்கா பேசுனீங்களா? அடியே காளிமா, அப்படி என்னடி பேசினா சின்ன பிள்ளைங்கிட்ட? அட அதாம்மா, அவ எங்க வெளியே போற பையனை வந்து நானே கூப்பிட்டுக்கிறேன், அது வரைக்கும் அங்கேயே இருக்கட்டும் தான் சொன்னா, வேற ஒன்றும் சொல்லல. ஏண்டி இது கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரி இல்லையா? பையன் எங்கேயுமே அவ அனுப்பவே மாட்டா. அவ எங்கேயாச்சும் போனா கூட அவன் மாமியா தான் பாத்துக்குவா. இந்த ரங்கா அப்படி யாரும் எங்கேயுமே விட மாட்டா. அவ கைக்குள்ளேயும் கண்ணுக்குள்ளேயுமே வச்சு வளர்த்திட்டு இருக்கிறா. எப்படி உன் வீட்டுல வந்து விட்டாங்க? அது அவ எங்க போறா, நான் வர வரைக்கும் அங்கேயே இருக்கட்டும்னு சொன்னா இதுக்கு என்னடி அர்த்தம்? ஏ காளிமா, இதுல எனக்கு எதுவும் சந்தேகமும் வரலையா? இதுல என்னம்மா சந்தேகப்படுறது? அவன் அண்ணன் வீட்டுல தானே பையன் விட்டுக்கிறான். நானும் நல்லா பாத்துக்குவேன், சிம்ரன் இருக்கிற பாத்துக்குவேன்னு சொல்லியிருப்பான். அவன் எங்க வெளியே போறேன்னு சொன்னா, எங்க எதனால சொல்லல பெருசா. ஒருவேளை 2 பேரும் போயிருக்கிறாங்களோ என்னம்மா, அதனால பையனை கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்லி இங்கே இருக்கட்டும்னு சொல்லியிருப்பாளோ என்னம்மா. அப்படி கூட இருக்கலாம்ல. நம்மளா ஏன் கற்பனை பண்ணிக்கணும்? எங்க போயிருந்தாலும் அவங்க இங்க வந்துதான் ஆகணும். வரட்டு கேட்டுக்கலாம், விடுங்க. என்னம்மா இப்போ கேட்டதுல இருந்து எனக்கு கையும் மூல காலும் மூல. பத்தாவதுக்கு இவ ஏதோ எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. முதல்ல அது என்ன ஏதுன்னு முதல்ல அதை பாரு. அப்படி அதை கூட பேசுறாங்களா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி நானே அவர்கிட்ட சொல்றேன், சின்ன பிள்ளை அண்ணன் கிட்ட எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறாரா இல்லையான்னு ஒரு ஃபோன் பண்ணி கேட்க சொல்றேன். ஏதாவது வேற மாதிரி கேட்கலாம். நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கேட்டோம்னா மானம் கெட்டு போயிடும். அப்படி எல்லாம் கேட்க கூடாது. வேற மாதிரி ஏதாவது பேச சொல்லி அவன் அங்க இருக்கிறாளான்னு விசாரிக்க சொல்றேன். சரிம்மா, நான் இப்ப வீட்டுக்கு போறேன். நீங்க என்ன வீட்டுக்கு வரீங்களா என்ன? வரேன். இதை கொஞ்சம் வெத்தலமாக்கு வாங்கிட்டு வரேன். அது கூட நான் வாங்க மறந்துட்டு வந்துட்டேன், இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி. சரி நீ வீட்டுக்கு போயிட்டு நான் நல்லா கடையில் வெத்தலையுமே கொஞ்சம் பார்க்க வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன் சீக்கிரமா. சரிம்மா. சரி வாங்கிட்டு வாங்க, நான் முன்னாடி போறேன். சரி போ. போய் முதல்ல உன்ற புருஷன்கிட்ட போய் சொல்லு, அவன் ஏதாவது விசாரிச்சு பார்க்கட்டும். சரிங்கம்மா. சரி நல்லா, நான் வீட்டுக்கு போறேன். சின்ன புள்ள பையன் பேர் அங்கதான் இருக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு என்னன்னு ஒன்றும் தெரியல. சிம்ரன் தான் பார்த்துட்டு இருந்தா. சரி நான் வீட்டுக்கு போயிடுறேன். போயிட்டு சின்ன பிள்ளையோட அண்ணன் கிட்ட சொல்லி என்னன்னு பார்க்க சொல்றேன். சரி நான் கிளம்புறேன். சரிக்கா. மலரக்கா, மலரக்கா. வாடி நீலா, வா வா. ஏன் இப்படி பின்பக்க வாசல்ல வர? ஆமா, முன்னாடி தான் பார்த்தேன் உங்களை. ஒருத்தரையும் காணா. வீடு அந்த பக்கம் சாத்தி கிடந்தது. அப்புறம் பின்னாடி வெளியில வராம அப்புறம் எங்க போறது? முன்னாடி சாத்தி கிடந்ததா? இந்த பூமாரி ஹாலில் தான் உட்காந்துட்டு இருந்தா. சரி அவ ஒரு வேளை ரூமுக்கு ஏதாவது போறதுக்கு அதான் முன்னாடி சாத்தி போயிருப்பாளோ என்னமோ தெரியல. சரி அது இருக்கட்டும். உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுமா தெரியாதா? நீங்க பாட்டுக்கு அப்படியே கூட வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க வீட்டுல. என்னடி வீட்டுல வேலை செய்யறது ஒரு தப்பா? அட என்ன இங்கதான் நின்றுட்டு இருக்கிறீங்களா? என்ன நிலா, மலரே? வாங்க மல்லிகாக்கா. என்ன இந்த பக்கம்? ஏன் இன்னைக்கு எதுவும் வேலை இல்லையா ஒன்றும்? வேலை காட்டுக்கு தான் போயிருந்தேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்திருக்கிறேன். ஆமா, இது என்ன ஊருக்குள்ள அப்படி பேசிட்டு கிடக்குறாங்க? அங்கே வேலை காட்டில் கூட எல்லாம் இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நாள் முழுக்க. என்ன மல்லிகா சொல்ற? எதை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க வேலை காட்டில்? அது ஏன் கேட்குற மலரே? உனக்கு என்ன தெரியாதா? நீங்க தான் ஒன்றும் மனமே எப்போ சுற்றிட்டே கிடப்பீங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியாம போகும்? என்னடி நிலா, இந்த மல்லிகை என்ன சொல்லிட்டு இருக்கிறா? எனக்கு ஒன்றுமே புரியலையே. எதை பற்றி பேசுறான்னு தெரியல. எனக்கு புரிஞ்சிருச்சுக்கா, எனக்கு புரிஞ்சிருச்சு. இருங்க நானும் உங்ககிட்ட அதை சொல்றப்ப வந்தா முதல்ல இந்த மல்லிகா கிட்ட சொல்லிடலாம். மல்லிகா, அதெல்லாம் நீ கேள்விப்பட்டதெல்லாம் உண்மை இல்லை மல்லிகா. ஏதோ சும்மா அதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க மாமியா மருமகள் எங்க வெளியே போயிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்துருவாங்க பொழுதாகறக்குள்ள. ஓ அப்படியா? சரி. எனக்கு வாழ்க்காட்டுல இப்படியே பேசிட்டு இருந்தாங்களா? கையும் மூல காலும் மூல. நல்ல மாமியா மருமகள் என்னதான் பேசிக்கிட்டாலும் வச்சுக்கிட்டாலும் நல்ல ராசிக்காரங்களாச்சே. ஏன் இவங்களும் இப்படி பேசிட்டு இருக்கிறாங்கன்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்தது. நான் அதனாலதான் வீட்டுக்கு கூட போகாம நேரம் இங்கே வந்து உங்களை பாக்குறதுக்கு. சரி எதா இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குல்ல, நம்ம கேட்டுட்டு
அவங்களுக்கு என்ன எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. இவங்க சும்மா ஏதோ ஊருக்குள்ள ஏதோ பொருளை கிளப்பிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. போங்க போங்க, உங்க பையன் வேற ஏதோ பசியோட இருப்பான், போய் சாப்பாடு செஞ்சு ஆக்கி போடுங்க போங்க. சரி நிலா. ஆமா நம்ம சோறு வேற ஆக்கோனே. சரி மலரே நான் வர்றேன். சரி மல்லிகா. என்ன நிலா என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ என்னமோ கேட்கறா சின்ன பிள்ளைய பத்தி, நீ எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்கிற. என்னது? ஏன் சின்ன பிள்ளைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. நேற்று சாயங்காலம் தானே சீதாக்கா வீட்டுல இருந்து வீட்டுக்கு போனா. ஐயோ ஆமாக்கா, காலையில இருந்து சின்ன பிள்ளையுமா அவங்க அத்தை இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. என்னமோ நேற்று நைட்டால சின்ன பிள்ளை அழுதாலாமா வச்சாலாமா, அவங்க அத்தை போட்டு அடி அடி நடிச்சாங்களாமா. அப்புறம் காலையில இருந்து வீடு வேற பூட்டி கிடக்குது, பத்தாதுக்கு எங்க போனாங்க என்னன்னு ஒன்றும் தெரியல. நானும் இப்பதான் காளிமக்கா கிட்ட பேசிட்டு வந்தேன், அந்த அக்காக்கு எதுவுமே தெரியலங்கிறாங்க. இந்த கிழவங்களை என்னென்னமோ ஊருக்குள்ளே பேசிட்டு இருக்கிறாங்க. எனக்கே ஒண்ணுமே தெரியல. அதனால சரி இந்த மல்லிகா கிட்ட என்னது சொல்றதுன்னு சொல்லி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சும்மா சொல்லிவிட்டேன். ஆனா என்னமோ நடந்துட்டு தான் இருக்குது. இனி சின்ன பிள்ளைய வந்து சொன்னாதான் தெரியும். யாரு கிட்டாலும் ஏதோ மாத்தி மாத்தி வளர்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நிலா நீ வேற என்னென்னமோ சொல்ற? அட ஆமாக்கா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? மணி பெண்ணாச்சு. காலையில இருந்து இந்த புராணம் தான், இந்த பஞ்சாயத்து தான் ஊருக்குள்ள ஓடிட்டு இருக்குது. உங்க காதுக்கு இன்னுமா வராம இருந்தது? அது நெசமாவே எனக்கு எதுவுமே தெரியாது. இன்னைக்கு நான் எங்கேயுமே வெளியே வரல. துணிங்களை காலையில இருந்து எல்லாம் துவைச்சு போட்டுட்டு இருந்தேன்னா, அப்புறம் சோறு வேற ஆக்கிட்டு இருந்தேன், அப்புறம் தண்ணி வேற பிடிச்சிட்டு இருந்து எனக்கு வீட்லயே வேலை சரியா இருந்தது பாரு. நான் எனக்கு எங்கேயுமே போகல, வெளியே வரல. அதனாலதான் எனக்கு ஒன்றும் தெரியலையே என்னமோ. அப்போ காலையில இருந்து இந்த மாதிரி தான் பேசிட்டு கிடக்குறாங்களா? நீ பொழுதே போகுதப்போ? ஆமாக்கா, நானே வீட்டுல எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 11 மணிக்கு தான் அப்படியே வந்துட்டு இருந்தேன். அப்ப இருந்து இந்த பஞ்சாயத்துல ஓடிட்டு இருக்குது. நானே அங்க நின்று பேசிட்டு அப்படியே விசாரிச்சுட்டு உங்க வீடு வரைக்கும் வந்தாச்சு. நான் மத்தியானம் வீட்டுக்கு கூட போகல. புள்ள வேற என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு கூட தெரியல. இன்னுமே வெளியே சுத்திட்டு கிடக்குறேன் நானே. இது கேட்டதுல இருந்து வீட்டுக்கு போறக்க முடிக்கல. மத்தியானம் சோறும் சாப்பிடல. என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல. இந்த சின்ன பிள்ளைக்கு வேற ஃபோன் பண்ணி பார்த்தா அப்போ ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறா. ஒன்றுக்கு 4-5 வாட்டி கூப்பிட்டு பார்த்தாச்சா, ஒரு ஃபோன் கூட அட்டன் பண்ணவே இல்லை. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நானே இன்னைக்கு தெரியாம அப்படியே வீதியே சுத்திட்டு கிடக்குறேன். அப்படியா? எனக்கே தெரியவே இல்லை பாரு நிலா. சீதாக்காக்கு தெரியுமா? ஒருவேளை சின்ன பிள்ளை எங்க போயிருக்கிறாங்க அந்த அக்காக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ? தெரியலக்கா, அந்த அக்காக்கு தெரியுமா என்னன்னு. நான் கேள்விப்பட்டதுன்னு அந்த அக்கா ஃபோன் பண்ணனேன். அவங்களும் ஃபோனே எடுக்கல. பிள்ளைங்க தான் எடுத்தாங்களா இருக்குது. சோனி எடுத்து பேசினேன். அம்மா வீட்டுல போனை வச்சுட்டு போயிட்டாங்கக்கா அப்படின்னு சொன்னேன். அப்ப அவங்க தோட்டத்துல இருந்து வீட்டுக்கு வந்தாதான் நீ விஷயம் தெரியுமே என்னமோ. இன்னும் வந்திருக்க மாட்டாங்களே, இனிமேல் தான் அங்க இருந்து கிளம்புவாங்க. ஆமாமா, இனிதான் கிளம்புவாங்க. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. ஆமா போங்க, முதல்ல உங்க போன் எங்க இருக்குதுன்னு போய் பாருங்க. உங்க போனுக்கு எத்தனை தடவை கூப்பிட்டுக்கிறேன்னு போய் பாருங்க. போன் எதுக்குதான் நீங்களா வச்சுக்கிறீங்கன்னு தெரியல. எப்பா கூப்பிட்டா யார் எடுக்கிறது இல்ல, யார் கூப்பிடா என்ன பண்றான்னு எதுக்குமே கண்டுக்கிறது இல்ல. அப்படியே வச்சுக்கிறது. உங்க தேவைக்கு நான் மட்டும் ஃபோன் பண்ணுங்க. ஆத்திர அவசரத்துக்கு கூப்பிட்டு ஃபோன் எடுத்துறாதீங்க. முதல்ல போய் உங்க போனை செக் பண்ணி பாருங்க எத்தனை தடவை கூப்பிட்டுக்கிறேன்னு. ஐயோ அப்படியா? நானே உள்ள சார்ஜ் போட்டு வச்சுட்டு சரி துணி துவைச்சிட்டு இருந்தேன். அது எதுவும் சைலண்ட்ல வச்சிருப்பாங்களே என்னமோ சத்தம் இல்லாம, அதனாலதான் கேட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்ப கூப்பிட்டு எனக்கு. ஆமாக்கா, அப்புறம் என்ன உங்களை கூப்பிடாமே இருந்திருப்ப? நான் 4-5 வாட்டி கூப்பிட்டேன், நீங்க தான் ஒருத்தருமே எடுக்கலாம். சரி அதனாலதான் இப்போ உங்க வீட்டுக்கே வந்தேன். அப்படியா? சரி சரி. அப்ப சீதக்கா வந்தாங்கன்னா அதான் அந்த பக்கம் வழியில தான் போவாங்க. வா நம்ம போங்க. அந்த முக்கில சேர் போட்டிருப்பாங்க, அங்க போய் சித்த நேரம் உட்கார்ற. அந்த அக்கா வர நேரம் தான். வா, இங்க நின்னோம்னா அந்த அக்கா வீட்டுக்கு போறது தெரியாது. அப்புறம் அப்படியே போயிடுவாங்க. அப்புறம் எங்களுக்காக மறுபடியும் வீடு வரைக்கும் போவோம் அவ்வளவு தூரம். வா, இங்க முக்கில நின்னோம்னா அந்த அக்கா வர்றது தெரியும். வா. சரிக்கா. அத்தா கேளுங்க அத்தா சீக்கிரம். என்ன தாயி, ஏதோ ஒரு பிரச்சனையோட தான் பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமாங்க சாமி, ஆமா ஆமா. என்ற வீட்ல பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு சாமி. அதுக்காக தான் உங்களை பாக்குறதுக்கு வந்தனுங்க. சொல்லுங்கம்மா, என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? ஐயா சாமி, நேற்று நைட்டே என்ற வீட்டில் ஏதேதோ ஒரு நாளும் இல்லாத மாதிரி நேற்று அதிசயமா ஏதேதோ வித்தியாசமான சத்தமெல்லாம் கேட்டது சாமி. ஏதோ அழுகிற மாதிரி, சிரிக்கிற மாதிரி, ஏதோ தூக்கி போடுற மாதிரி, உடைக்கிற மாதிரி எல்லாம் ஏதேதோ சத்தம் கேட்டு எங்களை பயப்படுத்திருச்சு சாமி. நானும் என்ற மகளும் தான் நேற்று வீட்டில் தனியா இருந்தோம். எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல சாமி. ஏதோ எங்க வீட்டுக்குள்ள நடமாடுற மாதிரியே எங்களுக்கு தோணுது சாமி. அதனாலதான் உங்களை பாக்குறதுக்கு வந்தோம். நீங்க தான் எங்களுக்கு ஒரு வழி காட்டணும். அப்படியாமா? இது கொஞ்சம் பெரிய சிக்கலாதாம இருக்குது. நேற்று வேற அமாவாசை நைட் இருந்திருக்கு. அதுங்க அந்த மாதிரி ஏதாவது உக்கிரமா இருந்திருக்கும். உன்ற வீட்டுல ஏதோ கெட்ட சக்தி இருக்குதுன்னு தான் தோணுது. நீ வரும்போதே எனக்கு தெரிஞ்சதுமா. அதனாலதான் நான் கொஞ்சம் தியான நிலைக்கு போயிட்டேன். அத்தை கேட்டிங்களா? நம்ம வரும்போதே அவருக்கு தெரிஞ்சிருச்சாமா நம்ம வீட்டில் ஏதோ கெட்ட சக்தி இருக்குதுன்னு. என்ன சொல்றதுன்னு தெரியாம கண்ணை மூடி தூங்கிட்டார் போல. பாருங்க எப்படி எந்திரிச்சு சமாளிக்கிறாருன்னு. ஆமாமா, நீ வரும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் தியான நிலைக்கு தான் போயிட்டேன். அது மத்தவங்க பாக்குறப்போ நான் தூங்குற மாதிரி இல்லாம தெரியும். அதுல நீ நினைக்கிறதுல ஒன்றும் தப்பில்லை தாயி. ஐயா சாமியாரே, நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நானுங்க காலையிலேருந்து நானுமே ராத்திரி சோறு தண்ணி இல்லாமல் இங்கே காலைக்கு கடுக்க உங்களை வாக்கணும்னு சொல்லி இப்படியே நின்றுட்டு இருந்தோமா. அந்த பசி மயக்கத்தில் தான் சாமி ஏதோ உளறிட்டேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்து அந்த பேயை ஓட்டாமெல்லாம் இருந்துடாதீங்க. நீங்கள் முதல் கிளம்பி வாங்க எங்கள் வீட்டுக்கு. நீங்கள் வந்தால் தான் நாங்களே எங்கள் வீட்டுக்கு போக முடியும். அதுக்காக இன்னும் எவ்வளோ வேறு வேணாலும் நின்றுட்டு இருப்போம். சீக்கிரம் கிளம்புங்க வாங்க. ஆமா தாயி, நீ நினைக்கிற மாதிரி பேய் ஓட்டுறதுக்கு ஆளு நான் இல்லம்மா. அதுக்கெல்லாம் வேற ஆளுங்க இருக்கிறாங்க.
என்ன சாமி சொல்றீங்க? பேய் ஓட்டுக்கு வர மாட்டீங்களா? ஆமாம்மா, அப்படியெல்லாம் எடுத்துட்டு எதுவுமே பண்ண முடியாதுமா. அதுவும் இல்லாம நான் அந்த மாதிரி ஆள் கிடையாதுமா. வேணும்னா உனக்கு பண்ணலாம். முதல்ல உங்க வீட்டுல பேய் இருக்குதா இல்லையா, ஏதாவது ஆத்மாங்க இருக்குதா இல்லையா என்னன்னு அது வேணா டெஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்கம்மா. அதுக்கப்புறமா இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் பேய் ஓட்டுறாளுங்களா பார்த்து கூப்பிடுங்க. என்னால அவ்வளவுதான் பண்ண முடியும் உங்களுக்கு. ஐயோ, என்ன சாமி இப்படி நீங்களே கைவிட்டா நாங்க எங்க போறது? நீங்க வருவீங்கன்னு சொல்லி தான் நம்பிக்கையில இங்க காத்துட்டு இருந்தோமே. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? இல்லம்மா, எங்க வம்சத்துல எல்லாம் நாங்க யாரும் பேய் ஓட்டினது இல்லம்மா. அதுக்குன்னு தனியா ஆளுங்க இருக்கிறாங்கம்மா. நாங்க வந்து முதல்ல அது இருக்குதா இல்லையான்னு வந்துதான் டெஸ்ட் பண்ணி வேணா சொல்லுவோம். நாங்க அதுதான் பண்ணுவோம். அப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அந்த மாதிரி ஆளுங்களை வர சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துட்டு போயிருவாங்க. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. அப்படியே சாமி. சரி, அப்ப அது ஜன்னல் வழியில நேத்து போய் எட்டி குதிச்சு போச்சு. இப்ப இருக்குதா இல்லையான்னு தெரியலையே சாமியே. இப்ப என்ன பண்றது அதுக்கு? எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு நான் வழி சொல்றேம்மா. நீங்க அது மறுபடி பண்ணுங்க. அப்ப அது இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சிடும். சரியா? அப்போ சாமியாரே இப்போ நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரமாட்டீங்களா எங்கள் கூட? இல்லம்மா, அது டெஸ்ட் பண்றது நீங்களே பண்ணிக்கலாமா. நான் வரணும்னு அவசியம் இல்லை. ஐயோ, என்னத்தான் இந்த சாமியார், நமக்கே பயமாக இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம இவரை பார்க்க வந்தோம். இவர் என்னடானா வரமாட்டேன்னு சொல்கிறாரு. ஒரு வேளை பேயினா இவருக்கு பயமோ? ஏம்மா நீ இப்படி பேசிக்கிற? ஐயா ஐயா சாமி, கோவப்படாதீங்க. அவ கொஞ்சம் வெகுளித்தனமான ஆளு. அவ பேசுறதெல்லாம் கண்டுக்காதீங்க சாமி. நீங்க ஏதோ வழிமுறை இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அதை சொல்லுங்க. சரிம்மா சொல்றேன். அதுக்கு 2 வழி இருக்குதுமா. சரியா? நல்லா கேட்டுக்கோங்க. சரிங்க சாமி, சொல்லுங்க. ஆமா, இங்க பாருங்க. நாங்க வீட்டோட 4 பக்கம் மூலையிலையும் 4 எலுமிச்சம்பழத்தை ஒவ்வொரு மூலையிலையும் வச்சிருங்க. வச்சுட்டு நீங்க உங்க வீட்டோட சென்டர் பகுதி, அதாவது மைய பகுதியில வந்து ஒரு தேங்காவை வைங்க. கொஞ்ச நேரத்துல அந்த தேங்காய் இந்த நல்லா சுத்த ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்க வீட்டுல 50% ஆத்மா இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? எனக்கு 50% தான் தெரியுமா? ஆமாமா, நீங்க முழுசா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து ராத்திரி 12 மணிக்கு நல்லா அதே சென்டர் பகுதியில வீட்டோட சென்டர் பகுதி பார்த்து நீங்க விளக்கு பத்த வச்சு நீங்க ஒரு சொட்டு ரத்தம், அதாவது இந்த உங்க ரத்த சம்பந்தம் இருக்கிற உறவுக்காரங்க யாராவது ஒரு சொட்டு ரத்தத்தை விட்டீங்கன்னா அந்த ஆத்மா அப்போ கண்ணுக்கு தெரியுமா. அப்போ வந்து நீங்க யார் பக்கத்துல இருக்கக்கூடாது அந்த நேரத்துல. சரிங்களா? தவிர கூட நீங்க பக்கத்துல நிக்க கூடாது. அதுக்கான ஒரு வேலி மாதிரி ஏதாவது போட்டுட்டு நீங்க தள்ளி தான் நிக்கணும். அங்கிருந்து நீங்க பேச்சு கொடுக்க ஆரம்பிங்க. அது வந்துடும். அப்ப அது நீங்க கேட்கற கேள்விக்கு அது பதில் சொல்லுமா கண்டிப்பா. சரிங்களா? அப்ப என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அது என்ன சொல்லுதோ, அது என்ன கேட்குதோ அதை நீங்க நிறைவேற்றி கொடுத்தீங்கன்னா அது உங்க வீட்டுல இருந்து போயிடும். சரிங்களா? ஐயோ சாமி, என்ன சாமி நீங்க என்னென்னமோ சொல்றீங்க? இதெல்லாம் எப்படி நாங்க செய்யறது 2 பேரு? எங்களுக்கு பயமா இருக்கு சாமி. நீங்க கொஞ்சம் கூட வாங்க சாமி. என்னம்மா நாங்கள்லாம் இதுக்கு வரமாட்டேன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்களே. சரி வேணா ஒண்ணு பண்ணலாம். எங்க ஒரு பெரியவர் ஒருத்தர் இருக்காரு. அவர் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போவாரு. நான் வேணா அவர் உங்க கூட அனுப்பட்டுமா? அவர் வந்து நான் சொன்ன வழிமுறையெல்லாம் பண்ணி கொடுப்பாரு கூட இருந்து. நீங்க வேணா அவர் கூட்டிட்டு போறீங்களா? ஐயோ அத்தா, சரி சரின்னு சொல்லுங்க அத்தை, சீக்கிரம் யோசிக்காதீங்க. சரி டிஷன போலாம். ஐயா சாமியாரே, ரொம்ப புண்ணியமா போகும். சரி சரி, நீங்க அவரவே எங்க கூட அனுப்புங்க. யாரோ ஒருத்தர் வந்தா கூட எங்களுக்கு போதும். எங்களுக்கு துணைக்கு எப்படியோ எங்க வீட்ல இருந்து அதை ஓட்டி விட்டுருங்க சாமி. அப்படி தப்பி தவறி இருந்துச்சுன்னா அதுவா போயிருந்தா நல்லது. ஒருவேளை அது இருந்துச்சுன்னா என்ன பண்றது? எப்படியாவது என்ற வீட்டை எனக்கு காப்பாத்தி கொடுங்க சாமி. அது என்ற வருஷம் ஆசை ஆசையா கட்டின வீடு எனக்காக. அது வந்து தங்கிடுச்சுன்னா அப்புறம் நான் என்ன பண்றது சாமி? எப்படியாச்சும் எனக்கு சரி பண்ணி கொடுங்க. அது போதும் எனக்கு. சரிம்மா, நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. அவர் அந்த டைமுக்கு உங்க வீட்டுக்கு அதெல்லாம் வந்துருவாருமா. நீங்க பயப்படாம போங்க. என்ன சாமி, அவரே வந்துருவாரா? எங்க வீடு அவருக்கு தெரியாது சாமி. பேசாம அவர் எங்க கூட இப்பவே அனுப்பலாம்ல? இல்லம்மா, அதெல்லாம் அவர் தெரிஞ்சுட்டு வந்துருவாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. அவர் இப்போ கொஞ்சம் வெளியே போயிருக்காருமா, வேற ஒரு வேலையா. அவர் இன்னைக்கு ராத்திரி அந்த டைமுக்கு கரெக்டாக உங்க வீட்டுக்கு வந்துருவாரு. நீங்க பயப்படாதீங்க, நீங்க போங்க. சரிங்க சாமி, ஏதோ உங்க பேச்சு கேட்டது. இப்ப நாங்க வீட்டுக்கு போறோம். கரெக்டா கொஞ்சம் அவரையும் அனுப்பிடுங்க எங்க வீட்டுக்கு. சரிங்க சாமி, உங்களை நம்பிதான் இப்ப நான் வீட்டுக்கு போறேன். எப்படியோ கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க. அது போதும் எனக்கு. சரிங்கம்மா, அதெல்லாம் பயப்படாதீங்க, நீங்க போங்க. அவர் அந்த டைமுக்கு கண்டிப்பா வந்துருவாரு. சரிங்க சாமி. சின்னப்புள்ள, சரி வா நம்ம வீட்டுக்கு போலாம். அதான் வேற ஒரு சாமியார் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றாருல்ல. வா, உங்க வரக்குள்ள நம்ம போய் அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி வைக்கலாம். சீக்கிரம் வா. சரிங்க அத்தா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்வி கார்ட்டூன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.